வணக்கம். பேராசிரியர் ஜெகதீசன் அவர்கள் உரையாற்றுவார். காப்பிய இலக்கிய வளர்ச்சி. பெருங்கதை. உதயணன் என்னும் வடநாட்டு அரசனுடைய வரலாற்றை கூறும் காப்பியம்தான் பெருங்கதை. இதனை பாடியவர் கொங்குவேளிர். கொங்குவேளிர் ஒரு சமணர். அரச குடும்பத்தை சார்ந்தவர்தான் கொங்குவேளிர். குணாட்டியர் பைசாச மொழியில் எழுதிய பிரகத்கதையினை மூல நூலாக கொண்டு தமிழில் பெருங்காப்பியத்தை செய்திருக்கின்றார். இந்த காப்பியம் உஞ்சை காண்டம், இலாவண காண்டம், மகத காண்டம், வத்தவ காண்டம், நரபாண காண்டம் என்ற 5 காண்டங்களை உடையது. காண்டங்கள் தோறும் காதைகள் என்கின்ற உட்பிரிவுகள் இருக்கின்றன. 99 காதைகளை கொண்டுள்ளது பெருங்கதை காப்பியம். பெருங்கதையின் சுருக்கம். சௌசாம்பி என்னும் மன்னனின் மனைவி கருவுற்றிருந்தாள். அவள் தூங்கிக் கொண்டிருந்த போது சிம்புள் பறவை அவளை எடுத்துச் சென்று ஒரு மலையடிவாரத்திலே போட்டுவிடுகிறது. அங்கு அரசி உதயணனை பெற்றெடுக்கின்றாள். தவம் செய்ய சென்றிருந்த அவள் தந்தை அங்கு வந்து அவர்களை வளர்த்தார். உதயணன் மற்றொரு முனிவரின் மகனான யூகி என்பவனோடு வளர்ந்து தன் பாட்டனிடம் போர் பயிற்சியும் மற்றும் பல கலைகளையும் கற்று யாழிசையில் வல்லவனாக வருகின்றான். யாழிசையால் யானையை வசப்படுத்தி அதன் துணையோடு தந்தை நாட்டை மீட்டுக் கொள்கின்றான். தனக்கு முன் யானைக்கு உணவு ஊட்டுவதான ஒப்பந்தம் தவறிய போது யானை மறைகின்றது. அதை தேடிச் சென்ற உதயணன் உஜ்ஜயினி மன்னனால் சிறை செய்யப்படுகின்றான். யூகியின் உதவியாலும் தந்திரத்தாலும் சிறை மீளுகின்றான். உஜ்ஜயினி மன்னனின் மத யானையை அடக்கி அவன் மகள் வாசவ தத்தையை மணந்து இன்ப வாழ்வில் மயங்கி இருக்கின்றான். யூகி வாசவ தத்தையை அவனிடம் இருந்து பிரித்து அவள் இறந்ததாக செய்தி பரப்புகின்றான். இறந்தோரை உயிர்ப்பிக்கும் முனிவர் ஒருவரை தேடிச் சென்ற உதயணன் பத்மாவதியை மணந்து 2 மனைவியரோடும் சௌசாம்பியை ஆண்டு வருகின்றான். மேலும் 2 மங்கையரை மணம் செய்து கொள்கின்றான். முடிவில் பத்மாவதியின் மகனான கோமுகனுக்கு அரசை அளித்து தான் துறவு பூண்டு சென்று விடுகிறான். இதுதான் கதை. மூல நூலில் உள்ளவாறு இக்காப்பியம் கதைகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டிருப்பதால் இது ஒரு மொழிபெயர்ப்பு காப்பியம் போலவே அமைந்திருக்கிறது. சமண சமய கருத்துக்கள் நூலில் பரவலாக காணப்படுகின்றன. பெருங்காப்பிய இலக்கணங்களோடு சொற்சுவை பொருட்சுவை கொண்டு இலக்குகிறது என்றாலும் 50 காப்பிய வரிசையில் இதற்கு இடம் இல்லை. அரசனுக்குரிய கடமைகள், அரசியல் சூழ்ச்சிகள், தியாக உணர்வு ஆகியவை சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்றன. காலம். கொங்குவேளிர் காலம். வசிரநந்தி கிபி 470 அமைந்த சமண தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினராய் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருப்பின் பெருங்கதை கிபி 5ஆம் நூற்றாண்டில் தோன்றியிருக்க வேண்டும். அடியார்க்கு நல்லால் சிறப்பதிகார உரைப்பாயிரத்தில் உதயணன் கதையான பெருங்கதையை இடைச்சங்கத்து நூல்களை ஆராய்ந்து செய்யப்பட்டது என்கிறார். ஆனால் அதற்குரிய சான்றுகள் எதுவும் அவர் தரவில்லை. எனவே சரியான கால வரையறை இந்த காப்பியத்திற்கு கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். சீவக சிந்தாமணி. கிபி 9ஆம் நூற்றாண்டில் திருத்தக்க தேவர் என்னும் சமண முனிவர் சீவக சிந்தாமணி என்னும் காப்பியத்தை இயற்றியிருக்கிறார். விருத்தம் என்னும் புது செய்யுள் வகையை புகுத்தி புதுமை செய்த பெருமை திருத்தக்க தேவரையே சாரும். ஏற்கனவே சிலப்பதிகாரத்தில் விருத்தம் காணப்பட்டிருந்தாலும் கூட அதை நன்கு பயன்படுத்தி வெற்றி கண்டவர் திருத்தக்க தேவர்தான். 3000ற்கும் மேற்பட்ட பாட்டுகள் கொண்ட ஒரு பெரிய காப்பியம் விருத்த பாக்களாகவே விளைந்திருக்கின்றன. பின்னால் தோன்றிய சேக்கிழாரும் கம்பரும் கச்சியப்பரும் இந்த விருத்தப்பாவையை கையாண்டு பெரு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சீவக சிந்தாமணி 13 இளம்பகங்களில் 3145 பாடல்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கின்றது. சீவக சிந்தாமணியின் கதை சுருக்கம். ஏமாங்கத நாட்டு மன்னன் சச்சந்தன் விசையை என்பவளை மணந்தான். அவள் அழகிலே மயங்கி ஆட்சியை கட்டியங்காரனிடம் ஒப்படைக்கின்றான். அவன் அரசனையே கொல்ல திட்டமிடுகின்றான்.
அந்நிலையில் விசையை மயில் பொறி ஒன்றில் தப்பிச் சென்று சுடுகாட்டில் சீவகனை பெற்றெடுக்கின்றாள். சீவகன் கந்துக்கடன் வீட்டில் வளர்கின்றான். தக்க வயதில் ஆணிரையை மீட்டு காந்தர்வதத்தை என்பவளை வீணை போரில் வென்று மணக்கின்றான். குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி ஆகிய பெண்களையும் மாமன் மகளையும் மணந்து கொள்கின்றான். கட்டியங்காரனை கொன்று நாட்டை மீட்டு ஆட்சி நடத்துகின்றான். இறுதியில் துறவு பூண்டு முக்தி பெற்றான் என்பதுதான் சீவக சிந்தாமணியின் காப்பிய கதையாகும். சீவகன் 8 பெண்களை மணந்து கொண்டதாலும் அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் ஒவ்வொரு இலம்பகம் பாடப்பட்டிருப்பதாலும் இதற்கு மணநூல் என்ற ஓர் பெயர் உண்டு. இறுதியில் சீவகன் சமண சமய கொள்கையின்படி துறவு பூண்டு முக்தி பெறுவதால் இதற்கு முக்தி நூல் என்றும் பெயர் உண்டு. சமணத் துறவி ஒருவர் தம் சமய கொள்கையை வலியுறுத்தி இயற்றிய நூலாக இருந்தாலும் கூட இலக்கிய சுவைக்காக மற்ற சமயத்தை சார்ந்தவர்களும் இந்த காப்பியத்தில் ஈடுபாடு காட்டுகிறார்கள். தமிழ் மரபுகளை தம் காப்பியத்தில் தவழ விட்டிருக்கின்றார் ஆசிரியர் திருத்தக்க தேவர். ஆணிரை மீட்டில், கட்டியங்காரனுடன் நிகழ்த்திய போர் முதலானவற்றில் தமிழ் போர் முறைகளையே காட்டுகின்றார். திருமணச் செய்திகளில் தமிழ் அகப்பொருள் முதலிய கற்பனைகளோடு மீண்டும் வளர்ந்ததையும் இதில் காணலாம். யாழ்ப்போட்டி இசைக்கலைக்கோர் ஒரு எடுத்துக்காட்டு. இது தவிர யானை ஏற்றம், பந்தாடல் போன்ற கலைகளை பற்றிய பார்வை இந்த காப்பியத்தில் பதிவாகியுள்ளது. சங்க இலக்கிய இயற்கை அழகும் தமிழ் இலக்கிய நயமும் இக்காப்பிய வெற்றிக்கு காரணங்களாக அமைந்திருக்கின்றன. திருத்தக்க தேவரின் கற்பனைக்கு ஒரு பாடலை காணலாம். சோலை ஒன்றில் பெண்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சோலை ஒன்றில் பெண்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருத்தி அணிந்திருந்த மணிபொருந்திய நீல ஆடை அன்னத்திற்கு தாமரை இலையாகவும் மலராகவும் தோன்றிற்று என்று சொல்லுகின்றார். நீலத் துகிலிற் கிடந்த நிழலா தழலம் மணிகள் கோலச் சுடர்விட்டு உமிழ குமரி அன்னங் குறுகி சால நெருங்கி பூத்த தடன் தாமரை பூவென்ன ஆவிச்சுடர்கள் கவ்வி அழுங்கும் வண்ணம் காண்மின் என்று அன்னத்திற்கு தாமரை இலையாகவும் மலராகவும் தோன்றியதை சுட்டுகின்றார். சீவகனின் தந்தை அமைச்சன் சூழ்ச்சிக்கு ஆளான போது அவன் தாய் சுடுகாட்டில் சீவகனை பெற்றெடுக்கின்றாள். அரண்மனையின் ஆடம்பர விழாவிற்கு உரியவனாய் பிறந்திருக்க வேண்டியவன் அனாதையாய் சுடுகாட்டில் பிறந்தபோது தாய் புலம்புவதாக வரக்கூடிய ஒரு பாடல் மிகச் சுவை நிரம்பியதானது. வெவ்வாய் ஓரி முழவாக விழிந்தாரியமும் விளக்காக ஒவ்வா சுடுகாட்டு உயரரங்கில் நிழல் போல் நுடங்கிப் பேயாட எவ்வாய் மருங்கும் இருந்து இறங்கி கூகை குழறி பாராட்ட இவ்வாறாகி பிறப்பதோ இதுவோ மன்னர்க்கு இயல்வேந்தே என்று இறங்கி பாடுவதாக, புலம்பி பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பழைய மரபில் நின்று பாடியதோடு அல்லாமல் புதிய கற்பனைகளையும் வர்ணனைகளையும் வடித்து தம் காப்பியத்தை காலத்தால் அழியாததாக செய்துவிட்டார் திருத்தக்க தேவர் என்று சொல்லலாம். சூளாமணி தோலாமொழி புலவர் இயற்றியதுதான் சூளாமணி. சீவக சிந்தாமணிக்கு அடுத்ததாக போற்றப்படும் சமண காப்பியம் சூளாமணி. 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியதுதான் சூளாமணி என்னும் நூல். இது 12 காண்டங்களாய் 2330 விருத்தப்பாக்களை கொண்டுள்ளது. வடமொழி சமண நூலில் உள்ள திவிட்டன் விசயன் என்பவரின் கதையை விளக்கும் காப்பியம் இது. இந்நூல் முடிவில் துறவும் முக்தியும் முழுவதுமாக அதிகமாக பேசப்படுகின்றன. வளையாபதி வளையாபதி என்னும் சமண காப்பியம் இப்போது நமக்கு கிடைக்கவில்லை. உரையாசிரியர்கள் அதன் பாடல்களை மேற்கோள்களாக காட்டுவதால் அவர்கள் காலத்தில் இந்நூல் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் என்று அறிகிறோம். இப்போதைக்கு 70 செய்யுள்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன. இந்நூலும் அழகான விருத்தப்பாக்களால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கிடைத்திருக்கக்கூடிய பாடல்களை வைத்து நாம் அறிய முடிகிறது. நூலாசிரியரை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. கிடைத்திருக்கக்கூடிய பாடல்களை கொண்டு இதனுடைய கதை சுருக்கத்தை பார்க்கலாம்.
நவகோடி நாராயணன் என்ற வணிகன் வேறு குலப் பெண்ணை மணந்து உற்றார் வெறுப்பிற்கு பயந்து அவளை கைவிட்டு விட்டு காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு வணிகப் பெண்ணை மணந்து வாழ்ந்து வருகின்றான். கைவிடப்பட்ட காரிகையின் வயிற்றில் பிறந்த மகன் வளர்ந்து தந்தையை தேடி பிடித்து வணிகச் சான்றோரின் ஆதரவை தேடுகின்றான். அவர்கள் இவன் வணிகன் மகனே என்று வழக்கில் தீர்ப்பு வழங்குகின்றார்கள். தாயையும் தந்தையையும் சேர்த்து வைத்தான் மகன் என்பதுதான் இந்த வளையாபதி என்கின்ற கதை. குண்டலகேசி இது ஒரு பௌத்த சமய காப்பியமாகும். 19 பாடல்கள் மட்டுமே குண்டலகேசியில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கின்றன. பிற பாடல்கள் பற்றி நாம் அறிய முடியவில்லை. என்றாலும் இதற்கு எதிர்ப்பாக தோன்றிய நீலகேசியும் அதன் உரையும் இதனை பற்றி அறிய சில குறிப்புகளை கொண்டிருக்கின்றன. குண்டலகேசி கதை சுருக்கம். குண்டலகேசி என்னும் வணிகப் பெண்ணே காப்பியத்தின் தலைவி ஆவாள். மாளிகை மாடியில் நின்று விளையாடிக் கொண்டிருந்த குண்டலகேசி சிறைப்பட்டு கொலைக்களம் நோக்கிச் சென்ற கல்வனான காலன் என்பவனை கண்டு காதல் கொண்டால் அவள் தந்தை அதை அறிந்து அரசனிடம் சென்று காலனை விடுவித்து தன் மகளுக்கு அவனை திருமணம் செய்து வைக்கின்றான். குண்டலகேசி ஊழற் சினத்தால் ஒரு நாள் கணவனை கல்வன் என்று பேசிவிடுகின்றாள். அவன் அவளை வாஞ்சையால் கொல்ல திட்டமிடுகின்றான். வித்தை பயிற்றுவதாக கூறி அவளை தனியே மலை உச்சிக்கு அழைத்துச் சென்று கொல்லப் போவதாக கூறுகின்றான். உம்மை சுற்றி வந்து வணங்கி பிறகு சாவேன் என்று சொல்லி அவனை சுற்றுவது போல வந்து மலையிலிருந்து அவனை கீழே தள்ளி கொன்று விட்டாள் குண்டலகேசி. பின்னர் மனம் வெறுப்புற்று வாழ்வை துறந்து புத்த மதம் புகுந்து சமணத்தை எதிர்த்து புத்த சமய கொள்கைகளை எல்லாம் பரப்புகின்றாள். இதுதான் குண்டலகேசியின் கதை. குண்டலகேசியை இயற்றியவர் நாதகுத்தனார் என்னும் பௌத்தர். சமண சமய கொள்கையை மறுப்பதற்காகவே சமய நோக்கம் கொண்டே நாககுத்தனார் குண்டலகேசியை இயற்றினார் என்பதை நாம் அறிகிறோம். நீலகேசி. குண்டலகேசி என்னும் பௌத்த காப்பியத்திற்கு எதிராக எழுதப்பட்ட சமண நூல்தான் நீலகேசி. நீலகேசியின் ஆசிரியர் யார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்நூல் 10 சருக்கங்களாக 894 பாடல்களை கொண்ட சமண காப்பியமாக அமைந்திருக்கிறது. இதில் வரும் நீலி என்னும் பெண் சமண முனிவர் ஒருவரின் மனைவி ஆகிறாள். அவள் குண்டலகேசியை எதிர்த்து வாதிட்டு தோல்வியுறச் செய்கின்றாள். பௌத்த பிட்சுகளின் ஒழுக்கக்கேடு பற்றி எடுத்துச் சொல்லி வாதம் செய்கிறாள். நூல் முழுவதும் பிற சமய எதிர்ப்பும் சமண சமய போற்றுதலுமாகவே அமைந்திருக்கிறது. இந்த நூலில் பெரும்பாலும் இலக்கிய சிறப்பு காணப்படவில்லை என்றே சொல்லலாம். காப்பிய இலக்கிய வளர்ச்சி தொடர்ச்சி. உதயன குமார காவியம். இந்நூல் உதயணன் கதை என்றும் வழங்குகின்றது. வக்ச தேசத்து அரசன் உதயணன் கதையினை விருத்தப்பாவால் கூறுகிறது. 6 காண்டங்களும் 367 செய்யுள்களும் உதயன குமார காவியத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. யசோதர காவியம். 330 விருத்தப்பாக்கள் கொண்ட இந்நூல் ஒரு சமண நூலாகும். உயிர்கொலை செய்யக்கூடாது என்னும் ஒரே கருத்து இதில் வலியுறுத்தப்படுகிறது. யசோதர காவியம் இயற்றிய ஆசிரியரின் பெயர் நமக்கு தெரியப்படவில்லை. நாககுமார காவியம். நாககுமார காவியமும் சமண நூல். இதனுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியவில்லை. நாககுமாரன் வரலாற்றை 5 சருக்கங்களில் 170 விருத்தப்பாக்களால் இக்காவியம் அமைந்திருக்கிறது. மேற்சொன்ன நூல்களை பெருங்காப்பியங்கள் என்றும் சிறுகாப்பியங்கள் என்றும் பிற்கால அறிஞர்கள் பாகுபடுத்தி இருக்கின்றார்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய 5 காப்பியங்களையும் ஐம்பெருங்காப்பியங்கள் என்றனர். உதயன குமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூலாமணி ஆகிய 5னையும் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்றனர். இப்படி பிரித்ததற்கு தக்க காரணங்கள் ஏதும் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் இந்த 5 காப்பியங்கள் அனைத்துமே சமண நூல்களாகவே உள்ளன. சிந்தாமணியோடு ஒத்த இடம்பெற தகுதியான சூளாமணியை சிறுகாப்பியம் என்று அமைத்தது பொருத்தமில்லாமல் இருக்கின்றது.
சமயவாதம் மிகுந்த குண்டலிகேசியை பெருங்காப்பியத்துள் சேர்த்ததும் பொருத்தமாக தோன்றவில்லை. பிற்காலத்து அறிஞர் எவரோ செய்த இந்த பாகுபாடு நாம் புறக்கணிக்கத்தக்கதாக அமைகின்றது என்று சொல்லலாம்.